ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சண்டே சமையல். சண்டே வந்து கீரை தீம்டு லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஆல்மோஸ்ட் 7 கீரை வச்சு வந்து நம்ம இன்னைக்கு லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸு வித் மேங்கோ பிக்கிள் இருக்குது. அது இல்லாமல் கீரைக்கு ஃபஸ்ட்டு வந்து அரைக்கீரைங்க. அரைக்கீரையில் வந்து இறால் வடை செஞ்சுருக்கேன். பர்மா ஸ்டைலு இறால் வடைங்க, சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இது வந்து நம்ம எப்போதும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து பாலக்கீரை வச்சு பாலக் பன்னீர். இது வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிறது தான். அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து தோசைங்க. நல்லா மொறுமொறுன்னு தோசை சுட்டிருக்கேன். அது என்ன கீரைனா முடக்கத்தான் கீரை தோசை செஞ்சாச்சு. இது வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, இது வந்து நம்ம பருப்பு கீரை வச்சு ஒரு பருப்பு தால் ரெசிபி பண்ணியிருக்கேன். பருப்பு கீரையை வச்சு பருப்பு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இது வந்து சப்பாத்திங்க. சப்பாத்தியுமே வந்து எதை வச்சு செஞ்சுருக்கேன்னா அரைக்கீரையை வச்சு தாங்க இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சுருக்கேன். சப்பாத்தி நல்லா பொன்னிறமாக கீரையோடு சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம வல்லாரக்கீரையை வச்சு ஒரு துவையல் செஞ்சுருக்கோம். துவையல் எப்போதுமே இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக தாங்க அரைக்கணும். ஸோ பூண்டு மிளகெல்லாம் வச்சு ஒரு வல்லார துவையல் அரைச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இது வந்து முருங்கைக்கீரையை முட்டை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சண்டே இல்லையா, ஸோ வந்து நான்வெஜ்ஜையும் விடக்கூடாது. ஸோ அதனால் முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக மெயின் ஹீரோ யாருன்னா இது நம்ம சிக்கன் தாங்க இன்னைக்கு. ஸோ சண்டே அதுமா சிக்கன் இல்லாமல் நாளே ஓடாது. ஸோ வந்து இதுலேயுமே நம்ம கீரை தீம்காக என்ன பண்ணியிருக்கோம்னா கோங்கரானா புளிச்ச கீரை, அதை ஆட் பண்ணி ஒரு வந்து சிக்கன் செஞ்சாச்சு. கோங்கரா சிக்கன் கிரேவி சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்களோட கீரை தீம்டு லஞ்சு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.